நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. அங்க வந்து she is a servant of the church. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸಭೆಯ ಸೇವಕಿ ಆಕೆ. servant of the church ன்னு போட்டிருக்குல்ல, she was a ஊழியக்காரி, servant of the church in செக்ரேனே அப்படின்னு போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ಕೇಂಕ್ರೆಯ ಪಟ್ಟಣದಲ್ಲಿರುವ ಸಭೆಯ ಸೇವಕಳಾಗಿದ್ದಾಳೆ. ஒரு அருமையான ஒரு சாட்சி, ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಸಾಕ್ಷಿ. எவ்வளோ காடு மேடுகளை தாண்டி ஆண்டு பரிசுத்தாவினாலே கொடுக்கப்பட்ட இந்த நிரூபத்தை எடுத்துட்டு போய் ಒಪ್ಪುವಿಕ್கிறது ಅವளுடைய வேலை. ಆಕೆಯ ಕೆಲಸ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಎಷ್ಟೇ ಕಷ್ಟಗಳಿದ್ರು ಕೂಡ, ಎಷ್ಟೇ ಒಂದು ದೂರದ ಪ್ರಯಾಣ ಇದ್ರು ಕೂಡ ಅಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಸೇರಿಸುವಂತದ್ದೇ ಆಕೆಯ ಒಂದು ಕೆಲಸ. சோ இதே போல நிறைய பேரை வந்து 16 வசனத்துல சொல்றாரு அவர். ಅಲ್ಲಿ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅನೇಕರ ಒಂದು ಹೆಸರುಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க அகிலா பிரிஸ்கிலா ஒரு கணவன் மனைவி. 3வது வசனத்தை பாத்தீங்கன்னா அகிலா பிரிஸ்கிலா அப்படின்ற ஒரு கணவன் மனைவி அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அவருக்கு வந்து என்ன சொல்றாங்க, ಅಲ್ಲಿ ಅಕ್ವಿಲ ಪ್ರಿಸ್ಕಿಲ ಅಂತಕ್ಕಂಥವಳಿಗೆ ಅಲ್ಲಿ ಕೂಡ ಅವರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅಲ್ಲಿ 3வது வசனம் 4வது வசனம் என்ன சொல்லுது அவங்கள பத்தி, ಅವರ ಕುರಿತಾಗಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ 3 ಮತ್ತು 4ನೇ ವಚನ, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாளையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் பவுலுக்காக தங்களுடைய கழுத்தை கொடுத்தாங்க. அப்போஸ்தலர் பவுல் வாழ்க்கைக்காக, ஆபத்து இருந்த வாழ்க்கைக்காக அவங்க கழுத்தை, சொந்த கழுத்தை கொடுத்த கணவன் மனைவி இவங்க. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಅಪಾಯಕ್ಕೆ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತಮ್ಮ ಸ್ವಂತ ಜೀವನವನ್ನೇ ಪಣಕ್ಕಿಟ್ಟು ಅವತನ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಕುಟುಂಬ. ಕತ್ತು ಅಂತ ಇದೆಯಾ, ಇಲ್ಲ ಪ್ರಾಣ ಅಂತ ಇದೆಯಾ? ಸೋ ಕನ್ನಡಾಲ, ತಮಿಳ್ಲயும் ಇಂಗ್ಲಿಷ್லயும் வந்து நெக்ஸ்ட் கழுத்தையே கொடுத்தாங்க அவங்க கழுத்தை. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಪ್ರಾಣ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ತಮ್ಮ ಪ್ರಾಣಗಳನ್ನ ಅಪಾಯಕ್ಕೆ ಗುರಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಸೋ பாருங்க எவ்வளவு பாடுகளை பட்டாங்க சபைகள். ಅಲ್ಲಿ ಸಭೆಗಾಗಿ ಎಷ್ಟು ಕಷ್ಟಗಳನ್ನು ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. 5வது அதிகாரத்துல 5வது வசனத்துல 16வது வசனம் வீட்ல போய் படிங்க. இவங்க இது பண்ணாங்க, இவங்க ஆண்டவருக்காக ஹார்ட் வர்க் பண்ணாங்க, இவங்க மரியாதை இப்படி பண்ணாங்க, அப்படி இப்படி ஒருத்தர் பிரசிஸ்னு ஒருத்தர் இருக்கான், he has worked hard in the Lord, கர்த்தருக்காக பயங்கரமா கடினமா உழைச்சான் அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಪ್ರೆಸಿಸನ್ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಬ್ಬಳಿದಾನೆ, ಆತನು ದೇವರಿಗಾಗಿ ಕಠಿಣವಾದಂತ ಪರಿಶ್ರಮನ ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತವನು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒருத்தருக்கும் சம்பளம் கொடுத்து நாங்க ஊழியம் செஞ்சாங்கன்னு ಯಾರು சொல்ல முடியாது இந்த இடத்துல. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೆ ಕೂಡ ಸಂಬಳವನ್ನು ಕೊಟ್ಟು ಸೇವನೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ಯಾರಿಗೂ ಹೇಳೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆண்டவங்க இதயத்தில் இருந்த அந்த அன்பினாலே அவங்க ஊழியத்தை செய்தார்கள். ಅಲ್ಲಿ ಹೃದಯದಲ್ಲಿದ್ದಂತ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ಸೇವನೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ ஆண்டவர் வந்து நம்ம சபைகளிலும் இப்படி சபைக்கு ஊழியக்காரர்களை எழுப்புவாராக. ನಮ್ಮ ಸಭೆಗಳಿಗೂ ಕೂಡ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸೇವಕರನ್ನ ದೇವರು ಎಬ್ಬಿಸುವಂತವರಾಗಿರ್ಲಿ. ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳೇ ಆಂಡ್ರೆ எழுப்புவாராக. ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳನ್ನ ಎಬ್ಬಿಸುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ಎದಕ್ಕೆ வேலை செய்றீங்க சபைக்காக? ಯಾಕೆ ನೀವು ಸಭೆಗಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರಿ? ஒரே ஒரு காரியம் பிரதர், ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಸಹೋದರ, ஒரே ஒரு காரணம், ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, ஐ லவ் ஜீசஸ். ನಾನು ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. ಯೇಸಪ್ಪவை நேசிக்கிறதுனால அவருடைய அன்பு என்னை ஊக்குவிக்கிறது அப்படினு சொல்லலாம். ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಪ್ರೀತಿ ನನ್ನನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿಸ್ತಾ ಇದೆ. அன்பை தவிர எனக்கு எல்டர்ஷிப் கிடைக்கும், எனக்கு பணம் கிடைக்கும், எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், அதெல்லாம் வந்து அந்த ஊழியம் எல்லாம் சீக்கிரம் எரிஞ்சு போயிடும், சீக்கிரம் டவுன் ஆயிரும், ಅಪ್ಸೆಟ್ ಆயிரும். ಅದು ಸೀಕ್ರೆಟ್ ಪ್ರೀತಿ ಹೊರತಾಗಿ ನನಗೆ ಕೆಲಸ ಸಿಗ್ತದೆ ಅಥವಾ ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಸದಸ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತೀನಿ ಹಾಗೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಅದೆಲ್ಲವೂ ಅತಿ ಶೀಘ್ರವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ತದೆ. ஆண்டவர் மேல இருக்கிற அன்பினாலே நம்ம ஊழியம் செய்யும்போது, ದೇವರ ಮೇಲಿಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾವು ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಲ್ಪಡುವಾಗ ஊழியத்திலே கனிகள் இருக்கும், அதிலே பலன் கிடைக்கும். ಸೇವೆಯಲ್ಲಿ ವರಗಳು ಸಿಗ್ತದೆ ಮತ್ತು ಫಲಗಳನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை அப்படி ஆசீர்வாதம். ದೇವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ